இது முதல்ல விடுறது இந்தியாவோட தோன்றது தான் முடியும். ஒவ்வொரு நாட்டோடய ஒவ்வொரு வராங்க உலகம் முழுக்க. இது 2026 ஜனவரி மாசம். இது ஆஸ்திரேலியா எவ்வளவு EU ஆஸ்திரேலியா ஃப்ரீ டேட் அக்ரிமெண்ட் மெய் பெனிஃபிட்ஸ் ஆஸ்திரேலியா. இப்ப ஜப்பான் ஒவ்வொரு நாட்டோடு உடன்படிக்கை போடப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதாவது இந்த அக்ரிமெண்ட் எதிரா தடையற்ற வர்த்தகம் அப்படியா ஃப்ரீ ட்ரேட் எல்லாமே தடையற்ற வர்த்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான ஒரு விஷயத்தை நம்ம சொல்றேன். நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். வாசியா வெளிநாட்டு விசேஷம் 17ஆம் வெளிப்பட்ட விசேஷம் 17ஆம் 12வது வசனவாஸ். கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் வெள்ளத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் சொல்லி அந்த ஃப்ரீ டேட் சொல்ற ஈஸியா புரியும். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? அது என்ன காரியம் சொன்னா 2001 இது வேறு யூரோப்பு. யூரோட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இப்ப எப்படி நாம பாகத்து நாட்டு இருக்கு, ஸ்ரீலங்கா இருக்கு, பாகிஸ்தான் இருக்கு, மலேசியா, சிங்கப்பூர், ஒன்னா இந்த நாடுகள் ஒவ்வொரு நம்ம பாடக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம படம் ஸ்ரீலங்கா நம்மளோட ஒரு 2.5 மடங்கு கீழே இருக்கு. இப்ப நம்ம படத்துல அங்க ரூபாய் கொடுத்தா 200 ரூபாய் தான், அங்கேயும் ருபீஸ் தான், 200 ருபீஸ் தான். ஆனா நம்ம படத்தை கொடுத்தா லோகஸ் கடையில் வாங்க மாட்டோம், அங்க ஸ்ரீலங்கா பணத்தை வாங்குவாங்க. அது மட்டுமல்ல படம் மதிப்பு வித்தியாசங்கள் நம்ம அவங்களோட வரி வருவோம். பாகிஸ்தான் அவங்களோட ருபீஸ் தான் பேரு, ஆனா அவங்களோட நாம பண மதிப்புல அதிகமாக இருக்கிறோம். இப்போ நம்மள போய் இவங்களோட உணா போய் ஒதுப்பாடு ஏன் ஒதுக்கப்பட்டோம், எங்களோட அவங்க பௌத்த இருக்கா கீழே இருக்கா. அப்படி இருக்கும்போது எந்த படம் அவப்படப்பட்ட எங்களுக்கு நஷ்டம். நான் ஒதுப்பாங்க இதே காயம் மலேசியா சிங்கப்பூர் போயிடும். மலேசியாவுக்கு சிங்கப்பூர் ஒரே ஒரு பீச் தான். இந்த பிரிட்ஜ் மலேசியா அந்த பாத்தீங்கன்னா சிங்கப்பூர். ஆனா மலேசியாவோட 2 மடங்கு சிங்கப்பூர் பணம் 2-3 மடங்கு காசு. இப்போ மலேசியா வர சிங்கப்பூர்ல கொடுத்தா ஒன்னா ஏற்கனவே சிங்கப்பூர் வந்து அப்புறம் என்ன இவ்வளவுதான் பக்கத்துல இன்னும் சொல்றதுன்னா இப்போ நம்ம சிங்கப்பூர்ல பாதி மலேசியா பாஷை பேசுவான், புரூனேல மலேசியா பாஷை பேசுவான். ஆனா மலேசியா பார்க்கும் புரூனே பணமும் வித்தியாசம். இன்னும் சொல்லணும்னா புரூனேல ஒரு வருஷம் மலேசியாக்கு இருக்கு, அவங்க தீவுக்கு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், பக்கத்து நாடு எத்தனை வருஷமா இருக்கிறோம், ஆனாலும் அவங்க வேற நம்ம பண மதிப்பு வேற, எல்லாமே வேற நிறையா இருக்கும். ஆனா இதோட பாருங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட இவங்க வந்து 25 நாடு இருக்காங்க. இந்த 28 நாடு கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அத்தனை பேருக்கும் ஒரே பணமதி ஈரோ, அத்தனை பேர் ஒரே பணமதி. இவங்களுக்கும் இதே பணத்தை இருந்துச்சு 2000 முன்னாடி வரைக்கும் தனித்தனியா தான் இருந்தாங்க. இப்போ பிரான்ஸுக்கு பிரான்ஸ் ஒன்று இருந்துச்சு, அப்புறம் வந்து இட்டாலிக்கு ஒரு டூசல் ஒன்று இருந்துச்சு, ஜெர்மனிக்கு மார்க் ஒன்று இருந்தது. இப்போ கூட இங்கிலாந்து வந்து பவுண்ட் இருக்கு, அவங்க இன்னும் முழுமையா உள்ள வராங்க பவுண்டு தான். எங்க பவுண்ட் ஸ்பீடு ஆஸ்திரியாது அமெரிக்கா சீக்கிரமா பவுண்டு பங்களாதேஷ் போய் மொத்தம் ஓரளவுக்கு டவுன் ஆயிடும். அதுக்கு பிறகு அவங்களும் ஈரோப்புல வந்துருவாங்க. இப்படி 28 நாளும் ஒரே பணம், ஒரே யோசனை இருந்தால் ஒரே நாங்க அத்தனை பேரும் 28 நாடு ஒரே கரன்சி. அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல, நல்லா கவனிச்சுக்கோங்க. 27 நாடுக்கும் ஒரே ஒரு விசா தான் இருக்கு. நம்ம போத்தோம்னா அவங்களுக்கு அதுவும் முடியாது. யார் வேணாலும் எங்க வேணாலும் வரலாம். இப்ப நமக்கே எடுத்துக்கோங்க, நம்ம இங்க இருந்து ஒரு பக்கத்து மாநிலத்துக்குள்ள போய் சொல்றா அந்த நம்ம வண்டி தமிழ்நாடு வண்டி அங்க அவங்க கட்ட இருந்தோம், நம்ம வண்டியை மாற்றுவது ஏழமா இருக்கும். அதே நீ இன்னொரு மாதத்துக்கு போயிட்டீங்கன்னா நம்ம வண்டியை பார்த்தாலே விடமாட்டாங்க, அவங்க அப்படியே ஏறாங்க குறைச்சி மதிப்பிடுவாங்க. அல்லது நம்ம பின்னாடி வாட்டோம் அப்படின்னு உங்களுக்கு என்ன இருக்கும். ஆனா இவருக்குள்ள போனீங்கன்னா எல்லா வழியும் எத்தனை மாசத்துலயும் ஓடும். ஜெர்மனி வண்டி பிரான்ஸ்ல ஓடும், பிரான்ஸ் வண்டி லெசோனோல ஓடும், லெசோனோ வண்டி டெல்லியில ஓடும். எந்த வழி வேணா எந்த வேணாலும் ஓடும். அவனுக்கு பாடவே கிடையாது. எந்த நாட்டுக்கு யார் வேணாலும் கையில பாஸ்போர்ட் போட்டு யூவி பாஸ்போர்ட் அவ்வளவுதான். மற்றபடி யார் ஒரே இப்ப நம்ம போறோம்னு சொல்லுங்க, ஒரு விசா இருந்தா போதும். இந்த 27 நாளைக்கு எப்ப வேணாலும் போகலாம். செகண்ட் விசா எந்த நாட்டுக்கு போறோம்,
வேணும்னு சொன்ன வழிபட்டத பறிகொள்ள இவ்வாறு இது எல்லா பழமும் இருக்காங்க கிடையாது. நெகவிய காலத்துல கூட அழகம் கட்ட போகும்னு சொல்லும் போது ஒவ்வொரு நாட்டை காட்டி போகும்போது ஒரு லெட்டர் தேவைப்படுது. அவர் போய் ஏறாரு ஒரு லெட்டர் கொடுங்க தாண்டி போகுது ராஜா ஆனா இப்போ அந்த ஐரோப்பாவில் இப்படி நிறைய கிடையாது. எங்க வேணாலும் யாரையும் எப்ப வேணாலும் ஒரே யோசனை உள்ள ஒரே கரன்சி ஒரே பார்டர் அவங்க எல்லாமே ஒன்னாயிடுச்சு. இந்த 22 நாட்டுக்கு ஒரு பெயர் இருக்கிறார் அப்படின்னு அவங்க சர்வாதிகாரம் நடத்துவாங்க. ஐரோப்பா அவர்கிட்ட அவ்வளவு அதிகாரம் இருக்கு. சொல்லுவான் இப்போ வேணும்னு சொன்ன இந்த ஒரே யோசனை என்ன வருது கரன்சி இதுதான் அவங்க சொன்னேன். அவங்க உடன்படிக்கை இந்த 22 நாளோட என்ன உடன்படிக்கை போகிறாங்க அப்படின்னு கேட்டீங்க சொன்னா நாம எல்லாம் உண்மை ஒரே பொது நம்ம கூட எந்த பாக்கு எந்த விதமான ஏற்றத்தாழ்வு கிடையாது. சொல்லு இதுதான் சொல்றேன். அவர்களுக்குள்ள இருக்கக்கூடியதான அக்ரிமெண்ட் ஃப்ரீ ட்ரேட் ஆரம்பிச்சாங்க. எந்த வழி வந்து டாக்ஸ் 28 நாள் கிடையவே. இப்ப நம்ம எதையாவது இறக்குமதி பண்றோம் வெளிநாட்டுல இறக்குமதி டாக்ஸ் இருக்கு, ஏற்றுமதி பண்ணா ஏற்றுமதி டாக்ஸ் இருக்கு. இவங்க கிடையாது. அதே ஒப்பந்தத்தை ஆஸ்திரேலியா ஓட்டு போயிடும். இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கேள்விவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி பண்ணவே புரியாது. ஆனா இவங்க பண்ணிக்கிறாங்க. இங்க போட்டுருப்பாரு EU ஆஸ்திரேலியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அதாவது தடையற்ற ஒப்பந்தம் அப்படின்னு தடையற்ற வர்த்தகம். எவ்வளவு விஷயம் தெரியுமா? இது எல்லாம் எதை முடியுது கேட்டீங்கன்னா ஓர் உலக அரசாங்கம் உலகம் இருக்க ஒரே பொருளாதாரம் பெற்றுவாங்க. அப்படி சாத்தியம் இருந்தாக்கா இவங்களால பண்ண முடியுமா பண்ண முடியாதுங்கிறது தெரியாது. ஆனா பைபிள் சொல்லுது பண்ணுவாங்க. அதனால பண்ணுவாங்க. மனுஷனாக முடியுமா முடியாது. பைபிளோட சொல்லி விஷயம் நடக்கும். வாசிங்க வெளிப்பாடு விசேஷம் 11 17வது வருஷம். அந்த வசனம் என்ன சொல்லுது? அந்த மிருகத்தில் மிருகம் என்ன ராஜ்யம். அப்ப வசனம் எப்படி படிக்கலாம்? அந்த ராஜ்யத்தின் அந்த அரசாங்கத்தின் ராஜ்யத்தின் உத்திரையாவது அந்த அரசாங்கத்தின் தயாரியாவது அந்த அரசாங்கம் கொடுத்த வேறுகான நம்பரையாவது அதை வச்சிருக்கிறவரை தவிர வேறு ஒருவனும் வாங்கவும் விற்கவும். அப்ப இந்த அரசாங்கம் ஒன்று இருக்க இது இல்லாத உலகம் இருக்கிற எல்லா அது உடனாசம் சொல்லுது. சிறியோ பெரியோ ஐஸ்வர்யமான தரித்திர சிலர் அடிமைகள் யாரும் தங்கத்தங்கள் உலகிகள் யாவும் கட்சிகள் யாவும் முத்திரைகள். அவன் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு நடுவரையும் ஒரு பொருளாதாரம் வருது. அதுக்காக மிக முக்கியமான அக்ரிமெண்ட் தான் இப்ப போறாங்க. யாரும் பண்ணுறாங்க உலகத்துல பல நாடு கூட இது லேட்டஸ்ட் மார்ச் ஏப்ரல் போறாங்க. யாரும் கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியாவில். இப்ப நீங்க சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஐரோப்பா வந்து இப்ப போட்டாங்க. இவங்க ஒப்பந்தம் போட்டாங்க. அதுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா போட்டாச்சு. 2000 ஐரோப்பா புரிஞ்சிச்சு, ஆஸ்திரேலியா புரிஞ்சிச்சு. இந்தியாவோடையும் போட்டாச்சு. துணை இந்தியா அவங்களுடையும் போட்டாச்சு. இன்னும் பாக்கி இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த ரஷ்யா. அதான் பெரிய அவங்களுடைய போலி. அதுதான் நீங்க பார்க்கிற ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு ஒரு அடிப்படையான பிரச்சனை. என்ன பிரச்சனைங்க? இந்த உக்ரைன் வந்து இந்த ஐரோப்பாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற நடுவு நாடு, கடைசி நாடு. இந்த யூரோப்பிய யூனியன் உக்ரைனை தாண்டிச்சுன்னா என்ன வந்துருவாங்க? ரஷ்யா வந்துருவாங்க. ரஷ்யா சொல்லுது நீ யாக்கோட சேராது, யூரோப்பிய யூனியன் கூட சேராதுன்னு சொல்லுது. இப்போ அந்த அதிபர் ஜெலன்ஸ்கி யூரோப்பிய யூனியன் எழுதிட்டாரு, நான் உங்களோட சேர்த்துக்கிறேன், என்ன சேர்த்துக்கோங்க எழுதிட்டாரு. இப்ப சேர்த்தாச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த யூரோப்பிய யூனியனுடைய நிறுத்தி அதிகாரம் எங்க வந்துடும்? உக்ரைனுக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யாவுக்கு பெரிய பீட்டா ஏற்படும். இதனாலதான் புட்டின் சொல்றாரு அவங்க கூட போய் சேராத, ஏற்படாது. ரெண்டாவது, உக்ரைன்ல இருக்கிற பாதிகள் ரஷ்யா இருக்கு. ரஷ்யா பிரியும் போது எப்படி பிரிச்சாங்கன்னா உக்ரைன் தனியாக பிரியும் போது அந்த உக்ரைன் கூட இருக்கிற பெரும்பான்மையானது ரஷ்யா இருக்கு. இப்போ இந்தியாவில் புரிவாரியா மாநிலம் பிரிச்சாங்க. பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா
இப்போ தமிழ்நாடுடைய பார்டர்ல இருக்க இப்போ கேரளா இருக்கு. அந்த இடத்துல தமிழர்களும் கேரளா இருப்பான். அதே மாதிரி கர்நாடகாவுடைய பார்டர் ஓசுக்காவட்டி அந்த கிராமம் தமிழர்கள் இருப்பாங்க. இடியும் போது அந்த பார்டர் அதே மாதிரிதான் உக்ரைன்ல ரஷ்யா கிளாஸ். அதனால ரஷ்யா சொல்லுது நீ அதை சேரவே கூடாது அப்படின்னு சொல்லுது. இவங்க சேர போறாங்க. அதான் அடிப்படை பிரச்சனை அடிப்படை பிரச்சனை ஆரம்பிச்சு நேட்டோட போய் சேர போறேன், யூரோப் கூட சேர போறேன் அவர் சொன்னாரு. அதுதான் ஆரம்பிச்சு. இப்போ யூரோப் இந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரையும் கண்ட்ரோல் கீழே உருவது இருக்குது. உலகத்துல மிக முக்கியமான கண்டெய்னர் கீழே வந்துருச்சு. ஐரோப்பா வந்துருச்சு, ஆஸ்திரேலியா வந்துருச்சு, இப்போ இந்தியாவும் கொடிகளும் சைன் பண்ணியாச்சு. இப்ப உலகத்துல பல நாடுகள் கூட செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் இவர சபாதிகாரியை மாறுவாங்க. மொத்தம் இவன் கண்ட்ரோல் போகும். வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்யறது. இப்ப வாங்க இருக்கிற உடனடி தான் போறாங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். வாங்கி விற்கிறது, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். அதுதான் அவங்க செய்யறாங்க. ஆண்டவர் சொன்ன அந்த நாள் எழுதிச்சு. இப்போ அது ஒவ்வொருத்த போய் ஆரம்பிச்சாச்சு. இல்லை கிடைத்திருந்தான் அவன் இப்படி ஆரம்பிச்சாச்சு. நம்ம வெங்களுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. இன்னும் போடுவாங்க. நீங்க வாங்க, ஒரு பக்கம் அமெரிக்கா ஈரான் நீக்கோ போய் இருந்துச்சு, ஒரு பக்கம் இஸ்ரேல் லெபனான் நீக்கோ, ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் நீக்கோ. ஆனா இவங்க மட்டும் சைன் வகிக்கிறார்கள். இவங்க இந்தியாவோட ஆஸ்திரேலியாவோட எல்லாரையும் வர்றாங்க. அதுக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வெளிப்படையா இருக்கிற ஒரு சிம்பிள் விஷயம் தான். ஆனா என்னை பொறுத்த பெரிய விஷயம். அவங்க சிம்பிளா ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க. பாருங்க, இது யூரோப்பிய யூனியனுடைய கொடி. நீங்க பாருங்க, யூரோப்பிய கொடி. இந்த கொடிய நீங்க ஏதாவது ஒரு இடத்துல பார்த்துப்பீங்க, ரொம்ப வழக்கமான இடமா பார்த்துப்பீங்க. ஆனா அது இருக்கிறது யூரோப்பிய யூனியன் கொடி ஒரு தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும், இதான் நீங்க பார்த்துப்பீங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவாங்க இது ஐரோப்பாக்குள்ள இருக்கக்கூடியதான நாடுகள் இருக்கக்கூடிய நம்பர் பிளேட், காரோடைய நம்பர் பிளேட். இது ஒவ்வொன்றா எடுத்து வச்சிருக்கோம். ஒவ்வொரு நாடு இது தனித்தனியா எடுத்து வச்சிருக்கோம். மேல உள்ள பாருங்க, ஆச்சரியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, இல்ல அது ஐரோப்பா நாடு கிடையாது. மேல பாருங்க, அது மலேசியா, கேஎல்கா, கோலாலம்பூர், அமெரிக்கா. அது ஆச்சரியம் பாருங்க. ரெண்டாவது பாருங்க, ஃபர்ஸ்ட் தான் ரெண்டாவது யூரோப்பிய கோயில். ஏன் மலேசியா நாட்டுடைய வண்டிய யூரோப்பியன் யூனியன் கொடி இருக்கு? சம்பந்தமே இல்லாம அந்த நாட்டோட கொடி இருந்தாலும் நியாயம். ஆனா யூரோப்பியன் யூனியன் கொடி அது உள்ள இருக்கு. சரி, அதான் அடுத்து பாருங்க, செக்கோஸ்லோவாக்கியா, இது பெல்ஜியம், இங்க இருக்கிறதெல்லாம் ஆஸ்திரியா, இங்க ஹங்கேரி, ஸ்வீடன், இது ஒவ்வொரு நாடு, ரொமேனியா, இது எல்லாமே. இந்த எல்லா நாட்டிலையும் பாருங்க யூரோப்பியன் யூனியன் கொடி இது. ஸ்ரீலங்கா இருந்தது இல்ல. ஸ்ரீலங்காலேயே அவங்க கொடி வருது. அந்த நாட்டோடைய கொடி ஏன் ஸ்ரீலங்கா காலில் இருக்கு, ஏன் மலேசியா காலில் இருக்கு? அதை எல்லாத்த விட இந்தியா வருது. இந்தியா டூ வீலர், ஃபோர் வீலர் எல்லாத்தையும் இருக்கு, பெரும்பான்மையா இருக்கு. ஏன் ஒரு தெய்வா நாட்டுடைய வாகனத்துல எந்த விதமான கொடியை கூடாது ரூல் நம்ம நாட்டில் இருக்கு. இன்னும் சொல்ல போனா, அவங்க ஆர்டிஓட ஃபால்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஃபால்ட் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணாங்க. அதை தவிர்த்து உங்க இஷ்டத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. அதுக்கே ஃபைன் போடலாம். கருத்து எழுதுவோம், சாரி வெள்ளைய போடுவோம், கருத்து எழுதலாம். பித்தளை எல்லாம் எடுத்து வருவாங்க, அதுக்கு ஃபைன் போட முடியாது. ஏன்னா அப்படி இருக்கும்போது சம்மதமே இல்லாத இன்னொரு நாட்டுடைய குடி ஏன் அந்த மாதிரி உலக நாடுகள் எல்லாத்தையும் இருக்கு. எந்த நாட்டுக்கு போனீங்களாலும் அந்த நாடுகள்ல வெளியே வருது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான காரியம் நம்ம வச்சிருக்காங்க, நம்ம இருக்கு. அது எப்படி இன்னொரு நாட்டுடைய குடியில் இருக்கும்? இப்ப கல்ஃப் கண்ட்ரிஸ் போயிட்டீங்கன்னா, மத்திய நாட்டுக்கு போயிட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய எல்லாமே அந்த நாட்டுக்கு குடி இருக்கும். சவுதியில சவுதி குடி இருக்கும், கத்தார் குடி இருக்கும், நம்மளுடைய இருக்கும், கண்டுபிடிதான் வச்சிருப்பாங்க. ஆனா இங்க மட்டும் உலக குழு மட்டும் பாத்தீங்கன்னா ஐரோப்பா யூனியன் இவர்களுடைய ஆளுகை. இது சும்மா வெளியே இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் மட்டும் தான் நான் சொல்றேன். இவர்கள் உலகத்தை ஆளுகை செய்ய தொடங்கி விட்டார். உலகம் முழுவதும் இவங்க கண்ட்ரோலுக்கு போறதுக்கான காலத்தாண்டு ஒப்படைச்சிட்டார். இவங்க 7 வருஷம் ஆளுகை செய்வாங்க. இப்ப இல்ல, சபை போடப்பட்ட அணியிலிருந்து அது வரைக்கும் 2 வருஷம் ஆடியாக 9 வருஷம் சொல்லுது. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரிய செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படுவதே அது வெளிப்படாது. அப்ப ஆண்டவர் சொல்ற அந்த காரியம் நம் கண்களுக்கு முன்பாக இப்பொழுதே நீ செய்கிறது ரெடி ஆகும்.
ஆனால் தடை செய்கிற மீட்கப்பட்டால் ஒழிய, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. பரிசுத்த ஆவியானவரும் சபையும் எடுத்துக்கொள்ளப்படாது. இப்ப நமக்கு என்ன காரியம்னா, இதெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா பின்னாடி யாரும் வருக வரவங்க புரியுதா? யோசனை வந்துட்டா பின்னாடி யாரும் வரா, இயேசு வரக்கூடாது அர்த்தம். அப்போ தீர்க்கதரிசியின் ஆட்சி தொடர்ந்ததுக்கான எல்லா வேலையும் நடக்குதுன்னா இருக்கக்கூடிய சபையை காலம் அந்தி வரையே அர்த்தம். அல்லேலூயா. நான் சொன்னேன், நான் மிக கடைசி காத்து குறிச்சேன். இதெல்லாம் 1940-43 மேல உருவாச்சு. 2000 வருஷமா இல்ல, 1950 வருஷமா இல்ல. இல்ல கோச்சுப்பாங்க. 43 யூரோப்பியன் வருது, 48 இஸ்ரேல் வருது. எல்லாம் ஒன்னா வராங்க. ஆண்டவர் சொன்ன வழியே கடைசி காலத்துக்கு அடையாளம். ஓசியா 3:5 சொல்லுது, கடைசி நாட்கள் இஸ்ரேல் புதா திரும்பி வருவார்கள். 48 இஸ்ரேல் பார்க்குது. 49 இவங்க தனிப்பட்ட முறையில ரிஜிஸ்டர் பண்றாங்க. எல்லாமே துல்லியமாக அவனுக்கு விட்டது. நீங்கள் இந்த எவிடன்ஸை பார்த்தல ஒன்று புரிஞ்சுகள். நாம் மிக மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்முடைய காலத்தில் சந்தியில வருவது நிறைய. இப்போ அந்த 2ஆம் வசனம் திருப்பி வாசிக்கிறோம். விசேஷம் அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டது. கிரீடம்னா ராஜ்யபார், அபிஷேகம். அவனை அடுத்து ராஜ்யம் பண்ண போட்டார். கவர்மெண்ட் வரப்போகுது. ஜெயிப்போனா புறப்பட்டார் என்று வேதம் சொல். ஆண்டவர் சொன்ன கடைசி கால ராஜ்யம் எழுதிச்சு. இப்ப நம்ம என்ன வர போறோம்? இவங்ககிட்ட ஆண்டவர் சொன்ன சில விஷயங்கள், இவனை பத்தி ஆண்டவர் சொன்ன சில விஷயங்கள் இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படியே நிறைவேறிச்சு. 20 பாடல இனிமேல் பார்க்க வெளிவட்டம் 17-13 வாசி, 17-13 வாசி, 13 வாசி. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் நிறுவனத்திற்கு கொடுப்பார்கள். தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் நிறுவனத்திற்கு கொடுப்பார்கள். கவனிங்க, கொடுப்பார்கள். அவ்வளவுதான் கொடுப்பார்கள், கொடுப்பார்கள், கொடுப்பார்கள் அப்படின்னா இன்னும் போதும் கொடுப்பார்கள். அவ்வளவுதான். கவனிங்க, வல்லமை அதிகாரம் அப்படின்னு இருக்கு. இவர் உதய யோசனை உள்ளவர்கள் நம்பிக்கிறது அதிகாரமா நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த ஹீரோவை பார்த்தோம், ஒரே பார்த்தோம் இல்லையா? ஆனால் அந்த வசனம் சொல்றது வல்லமை அதிகாரம். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்தில் கொடுப்பார்கள். வல்லமை அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஏதாவது இருக்கிறது ஒரு நாட்டுக்கு 2 முக்கியம். ஒன்று பாயகம், இது ஒன்று பாவகம். பொருளாதாரம் வாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 இருந்தாலும் வல்லரசு. இப்ப நீங்க வெளிநாட்டில் 13 வாசிச்சீங்கன்னா இந்த அரசாங்கம் 2ஐயும் கண்ட்ரோல் எழுது. நம்ம ஏற்கனவே வருஷம் வாசிச்சோம். வாங்கத்தும் கூடாதபடிக்கு செய்யுது அதையும் வாசிச்சோம். 7ஆம் வருஷம் யுத்தம் பண்ணி எல்லாரையும் ஜெயிச்சு படிப்பாங்க. யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறது வந்து ராகும். பொருளாதாரம் வாங்க இருக்கக்கூடாது செய்யுது. பாரம்பரம் பாய்வாக்கம். இப்போ உலகத்தின் வல்லரசா இருக்கக்கூடிய நாரியாய் அப்படின்னு அமெரிக்காய். அமெரிக்காவுடைய பொருளாதாரம், அமெரிக்காவுடைய ராணுவத்தை நம்பவும். அது உண்மையை சொன்னாதான் சொல்றேன். 1943 செய்வது அதுல இருந்து அமெரிக்கா தான் உலக வல்லரசாக இருக்கு. ஆனால் இந்த மிருகம் எழுதியோம் சமுத்திரத்திலிருந்து இந்த மிருகம் கேட்டுவாங்க. அது வரணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ராஜ்யம் கீழே விழணும். அது விழுந்தாம எழுதிடும். அதான் அவருடைய அர்த்தம். அது உண்மையில இருக்கிற ராஜ்யம் என்ன செய்யணும்? விழணும். இப்போ கோரியஸ் ராஜாவாக பெல்ஷாசா கீழே விழும். பெல்ஷாசா விழுத்த அன்னைக்கு தனியில் அரசாட்சியை கட்டி கொண்டார் அப்படின்னு. அப்ப கவனிச்சு சொல்லுங்க, இப்ப இருக்க அமெரிக்காவுடைய பொருளாதாரமும் இப்ப இருக்க அமெரிக்காவுடைய ராணுவமும் பேணும். அது விழுதாதான் இது வரும். இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் டவுன் ஆகிட்டு நீங்க பாருங்க. இப்ப யாரும் சொல்றாங்க ட்ரம்ப் வந்து பொருளாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாரு, அது சொல்றாரு, இது பண்றாரு, என்னென்னமோ சொல்றாரு. ஆனா என்ன பண்ணாலும் பொருளாதாரம் விழுந்தது. அமெரிக்காவுடைய பொருளாதாரம் விழுந்துச்சு. கிட்டத்தட்ட 37 ட்ரில்லியன் கணக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவுடைய பணம் வீகை அதை ஸ்டாப் பண்றதுக்கு ரொம்ப போறாரு. இப்ப வீழ்ச்சி போறாரு. அது கூட அதான் சொல்றேன், அவருடைய பணத்தை ஸ்டாக் பண்ணணும், டாலர் விழுந்தாத பாதுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் டாலர் கீழே விழும். அமெரிக்காவுக்கு எதை வச்சு சொல்றீங்கன்னா வசனத்தை வச்சுதான்.
வசனத்தின்படி இது அரசாட்சி இருந்தாலும் அந்த அரசாட்சி வரும். ஆனா 2001 ஒரு சம்பவம் நடந்துச்சு. உங்க எல்லாரும் ஞாபகம் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு தெரியும் சொன்னா, அமெரிக்காவுடைய WTC கட்டத்தை கீழ்த்தால அதிபர் 9/11 குறிப்பா அவன் 2 இடத்துல அடிச்சாங்க. ஒண்ணு அமெரிக்காவுடைய இரட்டை கோபுரம் என்று சொல்லக்கூடிய WTC, இன்னொரு அமெரிக்காவுடைய ராவ அவன் சொல்லக்கூடிய பெட்டக. இந்த 2ஐயும் அடிச்சாங்க. 2ஐயும் அடிச்ச அது ஒரு சம்பவம். ஆனா பைபிள் படி எனக்கு படி தேவனுடைய திட்டத்தை யோசிச்சு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவை ஒரே நாள்ல அமெரிக்காவில் 5 ஒரே நாள் 2 கிலோமீட்டர் பொருளாதாரம் இருந்துச்சு, ராணுவம் இருந்துச்சு. ஆண்டவர் அமெரிக்காவுடைய கழுகு, அமெரிக்கா கழுகு சட்டைகள் அவனோட சின்னம் 2 சட்டையும் ஒரே நாள் அடிச்சார். பாயம் அந்த கட்டணம் கீழே விழுது அடையாளம் என்னன்னா, அமெரிக்கா பொருளாதாரம் கீழே விழுந்துச்சுன்னா அந்த பெட்டையின் அடையாளம் என்னன்னா, ராணுவம் முதலியாக இருந்தாங்க இருக்கும். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, ஈரான் ட்ரம்ப் தான் வழியை ஒப்பந்தம் போயிடாரு, வழியை போய் ஒப்பந்தம் போது எப்படியாவது இந்த நிறுத்தம் அப்படின்னு ஈரான் கேட்டதுல சரிட்டாரு. நான் வாபஸ் வைக்கிற ராணுவத்தை அப்புறம் அம்மாவுக்கு நாங்க கொடுக்குறோம், சீரமைப்பு கொடுக்குறோம் எல்லாம் சொன்னாங்க. உலக பத்திரிகை அப்படியே எழுந்துச்சு, ஈரானிடம் அமெரிக்கா சரணடைந்தது, அமெரிக்கா விழுந்துச்சு. அது மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய கப்பல்களை 3 கப்பல்களை ஈரான் அடிச்சிச்சு. அமெரிக்கா ஒரு கப்பல் கூட யாரும் ஆக முடியாது, ஆனா 3 கப்பல் அடிச்சு. 2வது அமெரிக்காவுடைய இந்தியா தனுஷ். 3வது அமெரிக்காவுடைய பேஸ் எங்கெல்லாம் இருக்குதோ எல்லா இடத்தையும் அடிச்சிச்சியா. ஈரானிகளால் விழுவே வர முடியல, கற்பனை வர முடியல. கடைசி பைய போய் ஈரான் கூட என்ன பண்ணி போத கூட நேத்தா. ஆனா ஈரானுடைய அதிகார பேசுகிறார் கௌரி அவர் சொல்றாரு, நமக்கு வேற வழி இல்லைங்க, எங்களோட ஒப்பந்தம் ஆகுது. இதே வார்த்தையை சொல்றாரு, அவருக்கு அந்த வழி இல்லை, அவர் எவ்வளவு அப்படிதான் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார். ஈரானுடைய அதிபர் சொல்றாரு, இந்த ஒப்பந்தத்தை ட்ரம்ப் ஏதாவது மீறத்தை பார்த்தேன்னா என்கிட்ட ஆல்ரெடி வேற ஒரு பிளான்க்கு அதை ட்ரம்ப் பாபா இருக்கு. யாருக்கு யார மேற்காவாங்க? இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அமெரிக்கா இருக்கிற கழுது வீழ்ச்சி, அமெரிக்கா அரசு விழுந்துச்சு, அமெரிக்காவுடைய பொருளாதாரம் கீழே விழுந்துச்சு, ராணுவம் கீழே விழுந்துச்சு, 2 விழுந்துச்சு. அடையறா நிறைய பேர் இன்னும் அமெரிக்கா அது இப்போ சொல்றேன், அமெரிக்காவுடைய வீழ்ச்சி முடிவு வந்துச்சு. கர்த்தர் அதோட முடிவுரை எழுதிட்டார். இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவுடைய மாற்று பணம் மாற்றாக யூரோ 70 எல்லா நாடுகளும் சேர்த்து என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, சரி அமெரிக்காவுக்கு பொருளாதாரத்துக்கு மாற்றாக நாங்க வேற பார்த்தா தொட்டாரோம் அப்படின்னு சொல்லி இப்ப சைனா சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் யூகனா சேர்ந்து ஆரம்பிச்சாங்க பிரிக்ஸ் ஒண்ணு, அப்புறம் ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க பிரிக்ஸ். அதுதான் அடுத்து வரப்போது 20 நாளைக்கு கூட செஞ்சு அப்போ 6 குறைக்கிறாங்க. இது அல்ல, ஹீரோ தான், அடுத்து ஹீரோ தான். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, என்ன எழுதுன்னு பாருங்க, என்ன போட்டுக்கிறாங்க பாருங்க, என்ன போட்டுக்கிறாங்க பாருங்க. அவங்க போனது என்ன இருக்கு தெரியுங்களா? Why is the euro rising against the US dollar? நான் எந்த வார்த்தையும் போடல, யூரோ ரைசிங் அகைன்ஸ்ட் அமெரிக்க டாலர் அப்படின்னு என்ன சொல்றா, அமெரிக்க டாலருக்கு மாற்றாக யூரோ எழுப்புகள். இப்படிப்பட்ட கல்வியோட உள்ள வாசினா சமுத்திரத்தில் ஒரு மிருகம் எழுப்பி அந்த இங்கிலீஷ் beast rising from the sea அப்படின்னு the same word. இப்போ நம் கண்களில் உருப்பாக கடைசி சாம்ராஜ்யம் எழுப்பிடுச்சு. அமெரிக்காவுக்கு மாற்று வந்துச்சு. உலக பத்திரிகை எழுதுது, உலக பத்திரிகை எழுதுது. இதுல நாம கிறிஸ்தவ சும்மா இருப்போம். உலக பத்திரிகை எழுதுது, யூரோ ரைசிங் அகைன்ஸ்ட் யுஎஸ் சொன்னாய். இது மட்டும் இல்ல, இது யூரோப்பிய சான்சலர் Euro has chance to challenge US dollar as world reserve currency. ECB chief அவர் சொல்லுங்க, யூரோப்பிய சான்சலர்
அந்த பேங்க் வழியாக அதோ அவங்க சொல்றாங்க யூரோ தான் அமெரிக்க டாலருக்கு பதிலாக உலகக்காரனா மாத போக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் விளையாட்டு சொன்னது இல்ல, வெளிப்பட்ட கண்கூடா அதிகார மிருகம் வல்லமை பெற தொடங்கிவிட்டது. உலகத்தின் பொருளாதாரம் கையில போகுது. அடுத்து நீங்க பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, இப்போ யுத்தம், இந்த இஸ்ரேல் யுத்தம் வந்து பெருசா மாறும். இப்ப என்ன எல்லாருக்குன்னா ட்ரம்ப் கூட அடையிட்டாங்க. ஆனா யார் அழையல? இஸ்ரேல் அழைய வாழ்து. இஸ்ரேல் வாழ்க லெபனான் சிரியர் இல்லை. ட்ரம்ப் கூட கண்டிக்கிறார் இஸ்ரேல, இப்படி பண்ணாத. அவன் சொல்றான் இன்னைக்கு இஸ்ரேல் அதிகம் பேசியிருக்கிறார், ரொம்ப நாளா பேசியிருக்கிறார். அவர் சொல்றாரு, நாங்க தைநாடு, எங்களை கட்டுப்படுத்த உலகத்தை யாருக்கும் அதிகாரம் இல்லை. நாங்க இப்படித்தான் செய்வோம், இப்படித்தான் பண்ணணும், யாரும் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாட்டையும் அவங்க மேல காப்பாற்ற அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே மாதிரி இறந்துருக்கு. என் நாட்டுக்கு என்ன செய்வோம் எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நேரடியா இல்ல, மறைமுகமா ட்ரம்ப் சொல்றாரு, நீ ஒண்ணு எனக்கு கண்ட்ரோல் பண்ணாதுன்னு சொல்றாரு. சோ இங்க யுத்தம் எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு எதிராக ஏன் நடந்திருக்கும், குறிப்பாக ரஷ்யா போன்ற நாடு இருக்கும். நாளைக்கு எத்தனை சித்தமானால் அதை பத்தி நம்ம பார்க்கிறோம். ரஷ்யா போன்ற நாடு இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு யுத்தம் வந்து முடியும் போது, அந்த யுத்தம் முடியும் போது அமெரிக்காவுடைய வீழ்ச்சி இருக்கும். அமெரிக்கா அவங்க வேணாம்னு சொல்லுவாங்க. அப்படிதான் ஒரு நாள் இங்கிலாந்து இருந்துச்சு, முன்னாடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு பணத்தை தள்ளிட்டு அமெரிக்க டாலர் போனதான், இனிமேல் அமெரிக்க டாலர்வா இந்தியாவுக்காரன் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அடுத்து அமெரிக்க பணம் இல்ல, ஈரோடு பணம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை நீங்க பாப்பீங்க. அதுக்கு அப்படின்னு கேட்டா, அந்திகசின் ஆட்சி ஆழ்கையை தொடங்கி விட்டது அர்த்தம். வல்லமை அந்த கைக்கு போயிடுச்சு அர்த்தம். ஒருவேளை நீங்க யூஸ் பண்ற கரன்சிகள் இப்படி யூஸ் பண்ண அது இருக்காது. அதுக்கு பதிலா நீங்க போன் யூஸ் பண்ண போன்பே அந்த மாதிரி டிஜிட்டல் கரன்சி வரும். எல்லாமே 100% போன்ல வரும், அல்லது உங்க கைக்கு வரும், முத்தையா வரும், ஏதோ ஒண்ணு வரும். மேபி இந்த பணம் கூட காராக இருக்கும், எப்படியோ ஒண்ணு சொல்லுவாங்க, பிளாஸ்டிக் காராக ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக யூரோ தான் உலகத்தினுடைய கரன்சியாக மாறப்போகுது. அங்க சொன்ன வல்லமை உங்க கை போயிடுச்சு. அமெரிக்காவுடைய பொருளாதாரம் எழுபார் காஸ்டல்ல இனி யாரும் இருக்க முடியாது. நல்ல கத்தருக்கு பேசுகிறாங்க, அவருக்கு காலத்தை கத்த முடிக்கிறார், உங்க எழுதுகிறார். அடுத்து வல்லமை அதிகாரம் வாசிக்க வெளிகள் வங்கி பதிப்பவாசி. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையை அதிகாரத்தையும் நிறைவேற்றிக் கொடுப்பார்கள். இவர்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் நிறைவேற்றிக் கொடுப்பார்கள். வல்லமை இரண்டாவது அதிகாரம். அதிகாரம் என்ன சொன்னேன், அது பாய்வாக்கம், அதாவது ராணுவம். இந்த ஈரோப்பு நாடு, இவங்கள ஒரு 4 நாட்டுக்காரங்க தான் பவர்ஃபுல்லான ராணுவம் வச்சிருக்காங்க. 28 நாட்டுல ஒரு 4 நாட்டுக்காரங்க தான் பவர்ஃபுல்லா ராணுவம் வச்சிருக்காங்க. உதாரணமா ஜெர்மனி வச்சிருக்கு, அதே மாதிரி பிரான்ஸ் வச்சிருக்கு, இங்கிலாந்து வச்சிருக்கு. இங்கிலாந்து யூரோப்பியன் கூட இல்ல, அவங்க வெளியே இருக்கிறாங்க, வச்சிருக்கு. அதே மாதிரி சொன்னா இத்தாலி